பயம் உங்களை நிறுத்துகிறதா? இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் செய்ய முடியாதபடி நமக்கு தடையா இருப்பதே பயம். சங்கீதம் 78:53 இப்படி சொல்லுது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்துல முன்பாக செங்கடல், பின்பாக எகிப்தினுடைய சேனை பின் தொடர்கிறது. பயம். நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிய போகிறது. இனி நம்மால வாழ்க்கையில கடந்து செல்ல முடியாது. பார்வோனுடைய சேனைகளால் நாம் அழிக்கப்பட போகிறோம் என்று நினைத்தார்கள். ஆனா அவங்க பயப்பட்ட போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த நேரத்துல தேவன் அவர்களை தள்ளி விடல, கடலை இரண்டாக பிளந்தா அவர்கள் கடந்து போவதற்கு பாதையை உருவாக்கினார்கள். அவர்களை பாதுகாப்பாய் நடத்தினார். வேதம் சொல்லுது, அதனால அவர்கள் பயப்படவில்லை. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கலாம், உங்களை சத்துரு பின்தொடரலாம், எந்த காரியத்தையுமே செய்ய முடியாதபடி உங்களை திகைக்க வைக்கலாம். இனி நான் என்ன செய்வது, வழியே தெரியலையே. நான் சொல்லுவேன், உங்களுக்கு வழி இல்லாத இடத்துல தேவனால உங்களுக்கு வழியை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தெய்வத்தால உங்களை வழி நடத்த, இந்த கடினமான பாதைகளை கடந்து செல்வதற்கு அவரால் கூடும். இந்த பாதைகளை நீங்க கடந்து செல்லணும் அப்படின்னா நீங்க ஒன்று செய்யணும். உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கிவிட்டு சுவாசத்தை பிடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவன் உங்களை நடத்துவார். நான் இப்படி சொல்லுவேன், தேவன் நடத்துகிற பாதையில பாதுகாப்பு இருக்கும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் சொல்லும், உன்னால முடியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாத.